மழை பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு நிவாரண உதவிகள் விரைந்து கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். தனியார்களும் மற்ற அரசியல் கட்சிகளும் வட இந்தியாவை சார்ந்த மக்களும் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் அதேபோல் ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்தவர்கள் தான் கிட்டத்தட்ட 90% மேலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அரசுவை பொறுத்தவரை வந்த பொருட்களை கூட முதல் ஒரு வாரத்திற்கு மக்களுக்கு பிரித்து தருவதற்கு அவர்களால் முடியவில்லை. குப்பைகளும் கூலங்களும் சேரும் சகதியும் மலை போல குவிந்து கிடக்கின்றன. அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஆனால் இதைவிட இன்னும் அதிக அளவிலே கொண்டு வந்து இந்த 3-4 நாட்களுக்கு அகற்றாவிட்டால் கடுமையான தொற்று நோய்கள், எலிக்கடி நோய் போன்ற நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதனாலே இது மிகுந்த கவலை அளிக்கிறது. திமுக, அண்ணா திமுக இந்த 2 கட்சியும் 50 வருஷமா இந்த நாட்டை கபலீகரம் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லாமே இவங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி அது மூலமா காசு பண்ணி இந்த நீர்வழி பாதைகள், ஆறு, குளம், குட்டை ஒன்றும் பாக்கி உள்ள கடலை தவிர்த்து கடலை மட்டும் விட்டுட்டாங்க. இல்லைன்னா அதையும் கூறு போட்டிருந்தா அதையும் கூறு போட்டிருப்பாங்க. நிவாரணப் பொருட்களை முறையாக பாதிக்கப்பட்ட பல லட்சம் மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய நிலையை அரசும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அரசினுடைய பதியாளர்களும் ஏற்படுத்த வேண்டும். அந்த முறையை அவர்கள் சரியாக கையாள வேண்டும்.